சரி, பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமர் குமரன் பேசுகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2025ஆம் ஆண்டு சித்திரை 13 ஏப்ரல் 26 சனிக்கிழமை மாலை 4:20 மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகுவும், கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார். இந்த ராகு பயிற்சி கன்னி ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது? கன்னி ராசினியர்கள் ஏற்கனவே ஜென்மத்தில் கேது இருந்து படாத பாடுபட்டோம், ஓவர் டென்ஷனு அப்படின்னுங்களுக்கு புறாமே இப்போ டென்ஷன் குறைஞ்சிரும். ராசியை குரு பார்க்குறாரு, குரு பார்த்தும் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு சொன்னவங்களுக்கு புறாமே இந்த பிரச்சனைகள் புறாமே குறைஞ்சிரும், டென்ஷன் குறைஞ்சிரும். அதே மாதிரி 7ல் ராகு இருந்ததுனால கணவன் மனைவியில் ஒற்றுமையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது புறாமே சரியாயிரும். ஏன்னா உங்களுக்கு வர்றது கன்னிராசினியர்களுக்கு 6ல் ராகு வந்துடுறாரு, 12ல் கேது போகிறாரு. 12ல் கேது வந்தாலே ஆன்மீக பயணங்கள், அதாவது தெய்வ வழிபாடுகள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு அல்லது வெளியூர் தெய்வ தரிசனங்கள் பண்ணுறது, அல்லது 12ல் கேது இருப்பது சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது பிள்ளைகளுக்கு அதை ஏற்படுத்தும். அதேமாதிரி வேலையில் இருந்தவங்களுக்கு, பல டென்ஷனில் இருந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசு துறையாக இருந்தாலும் சரி தான், தனியார் துறையாக இருந்தாலும் சரி தான், அது காவல்துறை, மிலிட்ரி, பொதுப்பணித்துறை இப்படி சார்ந்தவர்கள் அல்லது வேறு துறையில் இருந்தவங்களுக்கு புறாமே அரசு நல்ல சாதகமான பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி வேலை தேடும் இளைஞர்கள், இளைஞிகள், அதாவது மாணவிகள், வேலை தேடும் மாணவர்கள், மாணவிகள் புறாமே வேலை தேடுவர்களுக்கு நல்ல வேலைகள் அமையக்கூடியது, நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடியது. அரசு வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருந்தவர்களுக்கு புறாமே இந்த ராகு பயிற்சி நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா 18 மாதம், 1.5 வருஷம் அந்த ராகு பயிற்சி, இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே நல்ல வேலையில் போய் அரசு வேலையை முயற்சி எடுத்திங்கன்னா அதுக்கு நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்பை ஆண் பெண் இருபாலருக்குமே ஏற்படுத்தும். அதேமாதிரி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு, ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். ஏன்னா குரு பார்வை ஏற்படுதுங்க. அதெல்லாம் கன்னிராசினியர்களுக்கு புறமே குரு பார்வை நல்ல அம்சத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 10-20 நாளில் குரு பகவான் பயிற்சி ஆனாலும் 10ஆம் இடத்துல வருவார். உத்தியோகத்தில் உயர்வை கொடுக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்தாது, பயப்பட வேண்டாம். 10ல் குரு 10ல் ஒரு பழுது இருந்தால் பல நன்மைகள் ஏற்படும். 10ல் ஒரு பாவி இருப்பது அப்படின்றது ஜோதிட பழமொழி. அந்த ஜோதிட பழமொழியில் 10ல் வர்றதுனால பயப்பட வேண்டியது தேவையில்லை. நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு போய் உட்காரக்கூடியது, இல்லை நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நல்ல உயர்வு பதவி கிடைக்கக்கூடியது, அது சாஃப்ட்வேர், ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். அதே இது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆடை ஆபரணங்கள், இந்த மாதிரி தங்கம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். 6ல் ராகு இருக்கனால, ராகுனால ஏற்றுமதி இறக்குமதி தாங்க. இந்த மாதிரி அதாவது வெளிநாட்டு தொடர்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புறமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த ராகு எதிர்பாராத ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை உண்டாக்கும். இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு புறாமே நல்லா மாற்றங்கள் உண்டாக்கும், முன்னேற்றங்கள் உண்டாக்கும். அதே மாதிரி இரும்பு, உருக்கு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, மரவலை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை, முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதேமாதிரி இந்த வானொலி, ரேடியோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை, மாற்றங்களை உண்டாக்கும். உங்களுக்கு கணவன் மனைவி கொஞ்சம் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா கல்யாணம் முடிந்த தம்பதிகள், ஏற்கனவே பழைய தம்பதிகள்லாம் இருப்பாங்க, அந்த தம்பதிகள் புறமே கொஞ்சம் அனுசரித்து செல்வது பல நன்மைகள் ஏற்படும், உங்களுக்கு மாற்றங்களை உண்டாக்கும். புதியதாக திருமணமாகாத தம்பதிகளுக்கு நல்ல திருமணத்தை வாய்ப்பை ஏற்படுத்தும், குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உண்டாகும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் உண்டாக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள், மாணவிகள் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்களும், நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், நல்ல மேற்கொண்டு படிக்கக்கூடியதும், அதாவது முதல் டிகிரி முடித்து அடுத்த உயர் டிகிரி படிக்கக்கூடியதை ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த கன்னிராசினியர்கள் புறாமே காளியை வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுருக்குமரன். நன்றி, வணக்கம்.